தாரிகா சல்மான் அவர்கள் கிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க, அம்மா அண்ணன் நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன் இந்த பிரச்சனையில, இதை ஒருவேளை உன்னால் தாங்கிக்க முடியலன்னா சொல்லுமா, நான் உன்னை வலியுறுத்தல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு தாரிகா சல்மான் அவர்கள் அண்ணன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைன்னா இந்த இனத்துக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நான் செயல்பட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பாக சைபர் கிரைம்ல புகார் அளிச்சதின் பேர்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த நபர் நாகப்பட்டினத்துல சொந்த சமூகத்தை சார்ந்த அவங்களுடைய சொந்தக்காரங்கன்றது. விசாரிச்ச போதுதான் தெரிய வருது, அவருக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் மீது அவதூறு பேசி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களுடைய செயல்களை தடுக்கணும் அப்படின்னு செயல் திட்டம் கொடுத்திருக்காங்கன்றது. இப்பதான் இஸ்லாமிய மக்கள் விழிப்பூட்டு நமக்கான பாதுகாப்பும் நமக்கான அங்கீகாரமும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுக்குதுன்றது தெரிஞ்சு பெருந்திரளா வராங்க. இதனை அறிஞ்ச திமுக சொந்த சமூகத்துக்குள்ளேயே துரோகத்தை செய்ய வச்சு